சாத்தூர் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் பட்டாசு ஆலை விபத்துகளுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு ஆய்வுகளை மேற்கொள்ளாது தொடர்ந்து மெத்தன போக்குடன் செயல்படும் திமுக அரசுக்கு கண்டனம் என தெரிவித்துள்ளார். இனியாவது பட்டாசு ஆலைகளில் பாதுகாப்பு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விதிமுறைகளை மீறியும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாமலும் ஆலை செயல்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பட்டாசு ஆலை தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வசதிகளை திமுக அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பட்டாசு ஆலைகள் தொடர்பான பாதுகாப்பு விதிகள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாததுதான் இத்தகைய விபத்துகள் அதிகரிப்பதற்கான காரணம் என்றும், பட்டாசு ஆலை பாதுகாப்பு விதிகளை தீவிரமாக நடைமுறைப்படுத்தி இத்தகைய விபத்துகளை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.